கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு விளக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மள விட மாட்றாங்க. நம்ம திருப்பரங்குன்றம் மேல இருக்கிற தீபத்தூண்ல பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா கேட்டாங்க விடல. அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல போய் கோர்ட் ஆர்டரும் வாங்கிட்டு வராரு. கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்பயே விடல. கோர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி கோர்ட் ஆர்டர் குடுக்குறாங்க. இந்த மாரி தீபத்தூண் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு 10 பேரோட போய் ஏத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில மேல தீபம் ஏத்துறாங்க. ஆனா அது கீழ ஏத்துறாங்க. மலை உச்சி இருக்கு. அந்த உச்சியில பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தூண் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஏத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வருது. 3ஆம் தேதி கார்த்திகை தீபம். சரி கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி போய் ஏத்தலாம்னு போறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏத்த விடல. இத்தனைக்கும் கோர்ட் ஆர்டரே வந்திருக்கு. எதுவுமே காட்டுறாங்க. அவங்க ஏத்த விடல. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மேல தர்கா இருக்கு. நீங்க ஏத்துனா பிரச்சனை வரும். அதனால ஏத்த விடல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போறோம். கிரிவலம் போற வழியில பார்த்தீங்கன்னா எத்தனையோ மசூதி இருக்கு. கிரிவலம் போற வழியில பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நெறைய பேர் விளக்கேத்திட்டு தான் போறாங்க. அப்போ எந்த பிரச்சனை வராதா? மத மோதல்கள் வராதா? அப்போ அங்க மேல ஏத்துனா மட்டும் மத மோதல் வருமா? அது எப்படி மத மோதல் வரும்? ஏன்னா தர்கா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோயிலோட உச்சி, மலை உச்சி இருக்குல்ல, அங்க தர்கா இருக்கு. இந்த தீபத்தூணுன்ற அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் தூரம் தான் தீபத்தூண் இருக்கு. அங்க போயிட்டு இவர் ஒரு 10 பேரோட போயிட்டு அங்க விளக்கேத்துறதால என்ன மாரி மத மோதல் வரும்? இது பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு மத மோதல உண்டு பண்ணி, இது மாரி இந்துக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைய உண்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ கிளப்பி விட்டுருக்காங்களே. அவங்க இப்பன்னு இல்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராவே ஒரு மனநிலைய வச்சுட்டு இருப்பாங்க. அது இந்த காலம்லாம் அவங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்துக்களோட வழிமுறையும், இந்துக்களோட கலாச்சாரத்தையும், இந்து தெய்வங்களையும் இழிவா பேசி வளர்ந்த கட்சி. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத சொல். எந்த பாதுகாப்புனா இந்துக்கள் வழிபாட்டு முறையில பாதுகாப்பு இல்லாத சொல். இப்போ இந்த கோயில் இஷ்யூலலாம் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஸ்டாண்டா நிற்கிறது யாருன்னா அறநிலையத்துறை தான் நிக்கும். ஆனா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா போடுறதே பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை தான் அதில தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்ட்டு அதற்கு எதிர் மனுதாரரா நிற்கிறது பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை தான். இந்த மாரி கடைசி நேரத்தில பார்த்தீங்கன்னா நீங்க தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன்றவர் தான் அந்த தீர்ப்பு தராரு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவரே விமர்சனம் பண்ணி இவர் ஒரு மத சார்பற்றவர். இவர் ஒரு ஜாதி அடையாளத்தில இருக்காரு. இந்த மதத்துக்கான சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 நபர் ஆணையம் 2 சீஃப் ஜஸ்டிஸ் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இப்ப அந்த தீபம் ஏத்துறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன்னா அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சின்னதா ஒரு விளக்கு வர போறாங்க. அதனால எப்படி மத நல்லிணக்கம் கெட்டு போகும்? ஏன்னா ஒரு மத நல்லிணக்கம்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணைந்து போறது தான் மத நல்லிணக்கம். நீ வேறு பாதையில, நான் வேறு பாதையில போனா எப்படி மத நல்லிணக்கம் வரும்? இப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா மசூதி இருக்கு. பக்கத்திலேயே கோயில் இருக்கும். அப்ப அங்கலாம் என்ன பிரச்சனை வருது? அங்க எந்த பிரச்சனையும் வரதில்லையே! அப்ப இங்க எப்படின்னா இந்த டிஎம்கே அரசாங்கம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாரி மத மோதல்கள தூண்டி விடுறாங்க. இந்த மாரி ட்ரிகர் பண்றாங்க. எலக்ஷன் டைம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் பண்ணனா அவங்களோட இஸ்லாமியர்கள் வாக்குகள்லாம் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த மாரி பிரச்சனைய கிளப்பி விடுறாங்களே! இப்ப பார்த்தீங்கன்னா அந்த தர்கா, தீபத்தூண், கோயில் இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. தர்காக்குள்ள தீபத்தூண் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அந்த தீபத்தூணுக்கு போற வழி பார்த்தீங்கன்னா தர்கா வழியா போலாமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது வேற இடத்துல இருக்கு. அது வேற இடத்துல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேல அந்த இடத்துல இருக்கு. இது இந்த மலைக்கு கீழ இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு அவர் விளக்கேத்துறதுல என்ன பிரச்சனை? ஒரு இந்துக்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட வழிபாட்டு முறையில அந்த விளக்கேத்துறது பார்த்தீங்கன்னா விளக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷமா அதில விளக்கு ஏத்துறதில்ல. ஏத்தலனா அந்த 100 வருஷமா ஏத்த விடுறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகளா பார்த்தா அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்திட்டு இருக்காங்க. அதுக்கான சான்றுகளும் இருக்கு. இந்த 1920லேருந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரச்சனை இதாலும் அதுலேருந்து விளக்கு ஏத்துறதில்ல. அப்பதான் இதுக்கு முன்னாடி நடைமுறையில விளக்கு ஏத்திட்டு தான் வந்தாங்க. அதுதான் ஏத்துறதில்ல. அதுக்காக தான் இவரு போயிட்டு அங்க போய் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கினாரு. இந்த கோர்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா இவங்க மதிக்காம 144 கொண்டு வராங்க. பழைய 144 கொண்டு வராங்க. கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாரி பிரச்சனை பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா 161 கோயில் இடிச்சிருக்காங்க. அந்த 161 கோயிலும் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் இடிச்சிருக்காங்க. அப்ப மட்டும் இவங்க கோயில இடிக்கிறதுக்கு மட்டும் கோர்ட் ஆர்டர் வாங்கி கோயில் இடிப்பாங்க. ஆனா ஒரு கோயில்ல விளக்கேத்துறது கோர்ட்டோட ஆர்டர் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் இன்னைக்கு வரும். நைட்டு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில இடிச்சிடுவாங்க. இது மாரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பல கோயில் இடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு கோயில இடிக்கிறதுக்கு இவங்க கோர்ட் ஆர்டர் செல்லுபடியாகும். அதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஒரு கோயில்ல விளக்கேத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம போய் கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் ஒரு விளக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்தணும் அப்படின்றாங்க. கேட்டா நீங்க விளக்கேத்துனா மோதல் வரும். அது எப்படி ஒரு விளக்கேத்துனா மோதல் வரும்? அந்த இடத்துல விளக்கேத்த போறது பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா விளக்கேத்த போறதில்ல. அதுவும் திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம் வரப்போது. கார்த்திகை தீபம் வரப்போ அந்த தீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா அங்க போய் விளக்கேத்த போறாங்க. திருப்பரங்குன்றம் மலையில போயிட்டு விளக்கேத்த போறாங்க.
அவர் பாட்டுன்னு ஒரு 10 பேரோட போறாரு, விளக்கேத்த போறாரு, வரப்போறாரு. அத வச்சு இவங்க அரசியல் பண்ணி, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத துவேஷம் பண்ணி, இது மாரி 2 சமூகத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெறுப்பு உணர்வ தூண்டி விட்டு, இவங்க வந்து நெறைய பேர் சண்டை போடுறது, அவங்க சோசியல் மீடியால சண்டை போடுறது, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மத மோதல வந்து தூண்டி விட்டு, அதில பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஓட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஎம்கே வந்துனா காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி இந்துக்களுக்கும், முஸ்லீமுக்கும் வந்து சண்டை ஏற்படுத்தி விட்டுறது. அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மத அரசியல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து இந்து மத கடவுள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருவருக்கத்தக்க வகையில பேசுறது, இந்து மதத்தில வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லன்றது, அதில வந்து மூட நம்பிக்கை இருக்கிறது. எந்த மதத்தில தான் வந்து மூட நம்பிக்கை இல்ல. எல்லா மதத்திலயும் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை இல்லாத மதமே இல்ல. நீங்க வந்து ஒரு மதத்தில மூட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி மத்த மதத்தில மூட நம்பிக்கை இல்லன்னு சொல்ற அதுவே பெரிய மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை இல்லாத மதமே இல்ல. அது மாரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்து மத வெறுப்பு, இந்து மத வெறுப்புணர்ச்சி அதில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் நடுநிலையா பேசுறேன்னு சொல்லுவாங்க. கேட்டா வந்து இப்ப விளக்கத்துனா வந்து மத முதல் வரும்பா. இவங்க வந்து சங் பரிவார் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலவரத்த தூண்ட பார்க்குறாங்க. இது வந்து வடநாடு இல்ல தமிழ்நாடு. அப்படி என்ன விளக்கேத்துனா எப்படி கலவரம் தூண்டும்? இல்ல எனக்கு புரியல. அது எப்படி நம்ம விளக்கேத்துனா வந்து அந்த இடத்துல கலவரம் வந்துரும்ன்ற. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியரும் அது வந்து அந்த இடத்துல தொழுக வராங்க. இல்ல நம்மளும் போறோம். அந்த மாரி வந்து 2 கம்யூனிட்டியும் வந்து ஒண்ணா வருது அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திகை தீபம் ஒரு நாள் தான் போறோம். அவங்க வந்து என்னைக்கோ ஒரு நாள் தர்காவுக்கு போறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய கம்யூனிட்டில வந்து தர்கா வந்து ரெகுலரா போறவங்கலாம் இல்ல. ஏன்னா தர்கான்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து நினைவுச்சின்னம். அதாவது இறந்தவர்களோட இது வைக்கிற இடம் தான் வந்து அந்த தர்கான்றதே. அது வந்து பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்றதில்ல. ஆனா அவங்களோட நம்பிக்கை அது. சில இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்றாங்க. அந்த இடத்துல வந்து அது வேற வழி இருக்கு, இது வேற இருக்கு. ஆனா வந்து இவங்க வந்து ஒரு மதத்த வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பண்ணி, அதில வந்து ஆதாயம் தேட பார்க்குறாங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட்.